அய்யனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். பல்லவனுக்கு மாத்திரை கொடுத்தும் பார்த்தா காய்ச்ச குறையல. அப்பதான் பார்த்தா சேரனுக்கு நிலா ஃபோன் பண்றாங்க. அண்ணே, பல்லவனுக்கு மாத்திரை கொடுத்தும் காய்ச்சல் குறையலனே, நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், ஓ அப்படியாப்பா, ஆனால் அந்த வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி சேரன் கிளம்புறாரு. அப்போ தான் பார்த்தா சேரன் கூட வேலை பார்க்குற அனீஸு, என்னண்ணே என்னாச்சு, ஒரே பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அனீஸ் கேட்கவும், இல்லை அனீஸு, பல்லவனுக்கு காலையிலேயே நான் வரையிலேயே காய்ச்சலாக இருந்துச்சு, நிலா தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிச்சு, அப்புறம் மாத்திரை ஏதோ கொடுத்துருக்கு போல, இன்னும் காய்ச்சல் குறையலையா, அதான் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு, நான் வீடு வரைய போயிட்டு வந்தேன், நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி சேரன் சொல்லவும், சரின்னு அப்படின்னு சொல்லி அனீஸ் சொல்லிக்கிட்டு இருக்கையில தான் அனீஸோடைய தங்கச்சி பார்த்தா சந்தாயா வராங்க. என்ன சந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் கேட்கையில, இல்லை வீட்டில் கொஞ்சம் தனியாக இருக்க, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி சந்தாயா சொல்லவும், சரி சேரன் அண்ணா, நீங்கள் வேணா சந்தாயாவை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா, நான் சாயந்தரம் வேலை முடிச்சு சந்தாயா அங்கே வந்து கூப்பிட்டுட்டு நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுறேன், அங்கே தான் இப்போ நிலா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அனீஸ் சொல்லவும், ஓ சரி அனீஸ், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரனும் சந்தாயாவும் பார்த்தா இங்கே பல்லவனுடைய வீட்டுக்கு வராங்க. பல்லவனுடைய வீட்டுக்கு பார்த்தா இங்கே சந்தாயா கூட வரவும், சேரன் கூட சந்தாயா பார்த்ததுமே யாருண்ணா இவங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இதுவா நிலா, இது அனீஸோடைய தங்கச்சி, பேரு சந்தாயா, ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னடா என்ன பல்லவா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா பல்லவன் கிட்ட வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. தெரியலண்ணே, மாத்திரை போட்டும் காய்ச்சல் குறையலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்கேல, சரி பல்லவா இரு, நான் போயிட்டு கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன், என்ன அப்பா எனக்கு இந்த கஷாயெல்லாம் வச்சு கொடுத்துருக்காரு காய்ச்சல் போது, நான் அந்த கஷாயம் எடுத்துட்டு வரேன், அதை குடிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம், அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சேரன் பார்த்தா வேகமா போயிட்டு கஷாயம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா பல்லவன் வெளியே எந்திரிச்சு வரவும் நிலாவும் சந்தாயாவும் இருக்காங்க. யார் அண்ணி இவங்க அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கிறாரு. இவங்க அனீஸ் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தங்கச்சியாம், சேரன் அண்ணா தான் சொன்னாரு, ஊர்ல இருந்து வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா பல்லவன் சந்தாயாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவங்க நீங்கள் வடநாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கையில் அவங்களுக்கு தமிழ் அந்தளவுக்கு புரியலை, ஆனால் வடநாடுன்னு சொல்கிறது புரியுது. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லவும், இவங்க கிட்ட ஏன் நம்ம அம்மாவை பற்றி கேட்கக்கூடாது, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா பல்லவன் அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு பெட்டியில் இருக்கிற பல்லவனுடைய அம்மா ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்து, இவங்களை உங்களுக்கு தெரியுமா, இவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, இவங்க இங்கே நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா அடுத்தடுத்து கேட்கவும் நிலாவுக்கு பார்த்தா அதிர்ச்சியாக இருக்குது. டே பல்லவா, உடம்பு சரியில்லாத நேரத்தில் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை நீ எனக்கு அம்மாவை பற்றி தெரிஞ்சே ஆகணும், அவங்க எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி உடம்பு சரியில்லாத நேரத்துலலாம் எனக்கு அவங்களுடைய நினைப்பு ரொம்ப அதிகமாக வருது, சொல்லுங்க இவங்களை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் சந்தாய்க்கு பார்த்தா அந்த ஃபோட்டோவை பார்த்ததுமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. இவங்களை நம்ம பார்த்துருக்கோமே, இவங்க நமக்கு நல்லாவே தெரியுமே, இவங்க எப்படி இவங்க கையில் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயை பார்த்தா ஒரே குழப்பமாக இருக்குது. சந்தாயை பார்த்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. பல்லவனுக்கும் நிலாவுக்கும் பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. தெரியுமா உங்களுக்கு, இவங்களை தெரியுமா அப்படின்னு சொல்லி நிலா அதிர்ச்சியாக கேட்கவும் அப்போ தான் பார்த்தா சேரன் கஷாயம் போட்டு எடுத்துகிட்டு வராரு. டே பல்லவா, இந்த கஷாயத்தை குடி அப்படின்னு சொல்லி சேரன் கொடுக்க பல்லவன் கையில் பார்த்தா இங்கே ஃபோட்டோ இருக்குது. டேய் எதுக்குடா அப்போ இந்த ஃபோட்டோலாம் எடுத்து அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா சேரன் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணே, இவங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லையில், என்ன சந்தையா உண்மையாக தெரியுமா அப்படின்னு சொல்லி சேரனுக்கு பார்த்தா அதிர்ச்சி ஆகுது. எனக்கு வேற ரொம்ப ஹிந்திலாம் தெரியாதே, அனீஸ் கிட்ட தான் கேட்க சொல்லணும்டா, இவங்களுக்கு தமிழ் அந்தளவுக்கு தெரியாதுடா, ஹிந்தி தான் நல்லா பேசுவாங்க, தமிழ் அந்தளவுக்கு தெரியாது, அனீஸ் கிட்ட நான் கேட்குறேன்டா, என்ன இதுன்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும், சரிடா அவங்க எங்கே இருந்தால் நமக்கு என்னடா, அதான் போயிட்டாங்களே, இனிமேல் எதுக்குடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்லவும், இல்லைண்ணே அவங்க கிட்ட நான் கேட்கணும், எதுக்காக என்னை இந்த ஆளுகிட்ட விட்டுட்டு போனீங்கன்னு நான் கேட்கணும்னு, அப்படி என்னன்னே அவங்களுக்கு கேம் மேலே கோவம், அவங்க என்னை விட்டுட்டு போக்கல, நான் ரொம்ப சின்ன குழந்தை தானே, எப்படின்னு இந்த ஆளை நம்பி எப்படின்னு என்னை விட்டுட்டு போனாங்க, இப்போ கூட பார்த்தீல சோழன் அண்ணனை கடத்திட்டாங்க, அவரை கடத்தி எவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தோம், ஆனால் ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டாரான்னு பார்த்தியானே, அவர் எப்படி படுத்து கிடந்தார் பாரு, இப்போ கூட எனக்கு காய்ச்சல், என்கிட்ட வந்து அன்பா ஒரு வார்த்தை கூட, என்னடா பல்லவா காய்ச்சலா சரியாயிரும்டா ஒரு வார்த்தை கூட பேசலனே, இப்படி இருக்கிறவர்கிட்ட என்னை எப்படின்னு நம்பி விட்டுட்டு போனாங்க, அவங்கள நான் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணுனே, அவங்கள பார்க்கணுனே அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா பல்லவன் ரொம்ப அழுகவும், சரிடா அழுகாதடா, எதுக்குடா எதுக்கு அழுதுகிட்டு இருக்க, ஏற்கனவே காய்ச்சல், சரிடா பல்லவா நீ உள்ளவா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பார்த்தா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு.
இங்கே சந்தாயாக்கு பார்த்தா நம்ம ஊரில் பார்த்தவங்க தானே, இவங்க கிட்டத்தட்ட நமக்கு சொந்தக்காரவங்க தானே, இவங்களுடைய ஃபோட்டோ எப்படி இவங்க குடும்பத்தில், அதுவும் இவர் கையில் வச்சு கேட்குறாரு, இவங்களுடைய அம்மானு வேற சொல்கிறாரு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாயாக்கு பார்த்தா ஒரே குழப்பமா இருக்குது. கண்டிப்பாக நம்ம போயிட்டு அன்னீஷ் அண்ணன்ட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி சந்தாயா பார்த்தா வீட்டுக்கு அதே குழப்பத்தோடு வராங்க.